ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எது கீழே வரும்னா இன்ஜினியரிங் கீழே தான் வரும். BRTAIல 4 years ஆஃப் கோர்சஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன, ஸோ அது எது மாதிரியான கோர்ஸு, இந்த கோர்ஸில் வந்து என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமனுக்கு ஈடாக வந்து ஒர்க் பண்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது வந்து லேர்ன் பண்ணும், திங்க் பண்ணும், டெசிஷன் எடுக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹியூமன் பண்ற எல்லா வேலையும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றது தான். ஓகேவா? இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் பண்ணி தான் எல்லா கம்பெனிஸும் ஒர்க் ஆகுது. எல்லாருமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஒர்க்கை வந்து ரன் பண்றாங்க. ஃப்ரம் ஸ்கூல்ஸ்ல இருந்து ஆஃபீஸ் வரைக்கும் ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. லைக் ChatGPT, மேட்டா. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ ChatGPTன்றது நிறைய பேர் யூஸ் பண்றது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த ChatGPT வச்சுதான் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வேணும், அதுல ஜஸ்ட் போட்டோ எடுத்து போட்டு அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம வந்து படிச்சு ஃபியூச்சர் வந்து க்ரோத் பண்ணலாம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் கெரியர் மாதிரி. ஸோ ஆர்டிஃபிஷியல் படிச்சா என்னென்ன மாதிரியான க்ரோத் இருக்குதோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல லைன் பை லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து கோர்ஸோட ஓவர்வியூ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், இட் வில் திங்க், லேர்ன், அப்புறம் டிஜிட்டலா ஒர்க் பண்ணும், அதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் மிஷின்ஸ் தட் திங்க், லேர்ன் அண்ட் மேக் டிசிஷன்ஸ் லைக் அ ஹியூமன்ஸ். நெக்ஸ்ட் திஸ் இன்க்ளூட்ஸ் ரோபோட், செல்ஃப் டிரைவிங். ஸோ இப்போ எல்லாமே செல்ஃப் டிரைவிங்கும் வந்துச்சு. மேனுவலா எதுவுமே இல்லை, செல்ஃப் எல்லாமே அதுவே கீர் போட்டுக்கோ, அதே ஒர்க் ஆயிக்கோ. ஜஸ்ட் எதுனா பிரேக் மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் பிடிக்கணும். ஸோ அது மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அது மாதிரி நிறைய வந்துருச்சு இப்போ. ஆட்டோமேஷன், ட்ரோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இதான் வந்து கோர்ஸோட ஓவர்வியூ. நெக்ஸ்ட் கெரியர் ஹைலைட்ஸ். என்ன மாதிரியான கெரியர்ஸ் இருக்கும், ஸோ அதுல என்ன மாதிரியான க்ரோத் கெரியர்ல வந்து இப்ப நான் இதை படிச்சுட்டு நான் உள்ள போனேன்னா என்ன மாதிரியான க்ரோத் இருக்கும், என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கும் தான் பார்க்க போறோம். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெக் ஃபீல்ட் குளோபலி. ஸோ ஃபாஸ்டா க்ரோ ஆகிறது என்னதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ டே பை டே வந்து அப்டேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, க்ரோத் ஆயிட்டே இருக்கு. லைக் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்னைக்கு பாக்குறது சாஃப்ட்வேர் தான் நாளைக்கு இருக்க மாட்டேது. அது இன்னும் எக்ஸ்ட்ராடனரியா தான் நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹையஸ்ட் salary பேக்கேஜ் அமோங் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், opportunities in robotics, automation, defense, IT, healthcare and manufacturing, remote working opportunities in national companies, evergreen demands till 2040 plus. ஸோ 2040 வரைக்கும் இது வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு. 2040 பிளஸ் இன்னும் 2040க்கு அப்புறம் இன்னும் நிறைய டிமாண்ட் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரிமோட் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு இதுல. நெக்ஸ்ட் மேஜர் சப்ஜெக்ட்ஸ். இதுல என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல? ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூட்ரல் நெட்வொர்க், கம்ப்யூட்டர் விஷன், பைத்தான் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP, robotics, data mining. இதெல்லாம் வந்து மேஜரான சப்ஜெக்ட்ஸ். ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். செமஸ்டருக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸா வந்து வரும் உங்களுக்கு. இதுல வந்து என்னன்னா சர்டிபிகேஷன் கோர்சஸ்னு தனியா நம்ம பண்ணணும். இதை மட்டும் படிச்சுட்டு நான் இதை படிச்சுட்டேனே மார்க் வந்துச்சு எனக்கான கம்பெனில ஒர்க் கிடைக்கலான்ட்டுனா மட்டும் சொன்னா முடியாது. இதுக்கான சர்டிபிகேஷன் நம்ம முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்டிபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், நம்மளுக்கு ஸ்கில் இருக்கணும். லைக் பைத்தான், ஜாவா, C++, இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட், டிசைனிங், அது மாதிரிலாம் நிறைய கோர்சஸ் சர்டிபிகேஷன் கோர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாயினிங் த கம்பெனி, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங். எப்பவுமே லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு இருக்கணும், அப்டேட் ஆயிட்டே இருக்கணும், லாஜிக்கலா திங்க் பண்ணும், ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி ஜென்ரேஷன், அது மாதிரிதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நல்ல மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க இருந்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஈஸியா இருக்கும். ஏன்னா பிகாஸ் பைத்தான் அண்ட் ப்ரோக்ராமிங்ல எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம்
நிறையவே வரும். நெக்ஸ்ட் லீனியர் ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ரோக்ராமிங் பைத்தான் ஆர் ஜாவா. ப்ரோக்ராமிங் சொன்னல, பைத்தான் ஜாவா சி பிளஸ் பிளஸ் அது மாதிரி எல்லாம் வந்து ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ். இதெல்லாம் மோஸ்ட் ரெக்வயர்டு ஸ்கில்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, பிளஸ் டூல எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தா பிளஸ் டூல இது வந்து படிக்கலாம்னு பார்த்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிக்கலாம். மினிமம் 50 to 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துக்கணும். வேரியஸ் பை காலேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் 65%, 70% ஹையரா எடுத்துக்கணும். ஆனா மினிமமும் வந்து 50% அபோவ் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜேஇ மெயின்ஸ் இட்ஸ் மஸ்ட். இதுவே வந்து நான் வந்து பிரைவேட் காலேஜஸ் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா லைக் எஸ்ஆர்எம், விஐடி, அமிர்தா, சிவநாடார் அந்த மாதிரி எல்லாம் காலேஜ் போனா அங்க ஒரு தனியா எக்ஸாம் வரும். விஐடி ட்ரிபிளி, எஸ்ஆர்எம் ட்ரிபிளி, ஏஆர்எம் ட்ரிபிளி அந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸஸ் இருக்கு லைக் காலேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி, என்ன யாரெல்லாம் இங்கெல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரியான எக்ஸாம் எழுதணும் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஸ்கோப். ஸோ ஃபார் ஸ்டடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான க்ரோத் ஸ்கோப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர் நம்ம 2026ல இருக்கும். ஸோ 2026 to அப் டு 2040 வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஏஐ இஸ் தி ஹேஷ்டாக். ஸோ நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜி ஏஐ தான் சொல்றாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அதுல யூஸ் இன் ஹெல்த் கேர், ஆட்டோமேட்டிக் ஃபைனான்ஸ், ரோபோட்டிக்ஸ், மொபைல் ஆப், கேமிங், ட்ரோன்ஸ், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. ஸோ ஃபர்ஸ்டே சொன்னது லைக் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆஃபீஸ் பர்சன்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ், மென்ஸ் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்றது ஏஐ, இன்ஃபர்மேஷன் ஆர்டிஃபிஷியல். ஸோ எல்லாருமே யூஸ் பண்றது ஏஐ தான். அதான் சொல்றேன். இதுல ஹெல்த் கேர் லைக் ஃபைனான்ஸ் சரி, ஹெல்த் கேர் சரி, ஆட்டோமேட்டிவ், எஜுகேஷன், அப்புறம் வந்து ரோபோட்டிக்ஸ், மொபைல் ஆப், கேமிங் எல்லாமே வந்து யூஸ் பண்றது ஏஐ தான். இத வந்து நம்மளோட ஃபியூச்சர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆக ஏஐயும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட் ஃபார் 2026. இப்போ கரண்டா என்ன அப்டேட் வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்டிங் ஹெவிலி இன் ஏஐ டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். ஸோ கவர்மெண்டே வந்து ஏஐ இன்ஃபர்மேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ரோக்ராம டெவலப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏஐ இன்டிகிரேட்டட் இன்டு ஹெல்த் கேர் ஃபார் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டயக்னோசிஸ். இந்தியா அண்ட் ஜப்பான் லான்ச்சிங் ரோபோட்டிக்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்தியாவும் ஜப்பானும் கொலாபரேட் பண்ணி நம்மளோட ஏஐ வந்து டெவலப் பண்ண போறாங்க. அது மூலியமா ரோபோட்டிக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ண போறாங்க கொலாபரேட் பண்ணி. நெக்ஸ்ட் AI and automation replacing repetitive tasks. Every IT company creating new jobs roles. So IT companies வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அந்த கம்பெனி டெவலப் பண்ணிட்டு ஐடி கம்பெனிஸ் வந்து இன்னும் நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸை வந்து லான்ச் பண்றாங்க. கிரியேட்டிங் ஐடியாஸ் அண்ட் கிரியேட்டிங் ஜாப்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு ஐடி ஃபீல்ட்ல. ஐடி ரோல்ஸ் அண்ட் ஐடி ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் பிரைவேட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இஸ்ரோ ஏஐ ரிசர்ச் அசோசியேட் இதெல்லாம் ரோல்ஸ். கவர்மெண்ட் செக்டர்ல இந்த என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ ஏஐ ரிசர்ச் அசோசியேட், டிஆர்டிஓ ரோபோட்டிக்ஸ் எம்எல் இன்ஜினியர், என்ஐசி ஏஐ டெவலப்பர், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஏஐ அனாலிட்டிக்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஏஐ ஃப்ராட் டிடெக்ஷன், இந்தியன் ரயில்வே ஆட்டோமேஷன் இன்ஜினியர். ஸோ இந்த 6மே வந்து கவர்மெண்ட் ரோல்ஸ். இதெல்லாம் வந்து மோர் இம்பார்ட்டன்டான ரோல்ஸ். இது வந்து சீனியர்ஸ் லைக் இன்னும் ஜூனியர்ஸ்க்கு நிறைய ரோல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ரோல்ஸ். நெக்ஸ்ட் பிரைவேட்ல எந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர்ஸ்க்குன்னு பார்த்தா ஏஐ இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், என்எல்பி இன்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷுவல் இன்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர். ஸோ இல்லை இதெல்லாம் வந்து பிரைவேட் இன்ஜினியரிங்ல பிரைவேட் செக்டார் ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியர்ஸ்க்கான ரூல்ஸ் இதெல்லாம் வந்து. நெக்ஸ்ட் யூஜில வந்து என்ன படிக்கலாம்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி டிப்ளமோலையும் நம்ம வந்து பார்த்தாச்சு எந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குன்னு.
ஸோ நெக்ஸ்ட் யூஜி முடிச்சோன்னா பிஜில எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கு இந்தியா அண்ட் அப்ராட்ல அந்த எங்க டிமாண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எம்டெக் இன் ஏஐ அண்ட் எம்எல், எம்டெக் இன் ரோபோட்டிக்ஸ், எம்எஸ் ரிசர்ச் இன் ஏஐ. ஸோ இந்த 3 கோர்ஸ் வந்து இந்தியால வந்து இருக்கிற கோர்சஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஜில படிச்சுட்டு பிஜில படிக்க வேண்டிய கோர்சஸ். டிப்ளமோல வந்து பிஜில இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ, டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் ஏஐ ஃபார் பிஜி கோர்சஸ் இன் டிப்ளமோ. இதுவே அப்ராட்ல பார்த்தா எம்எஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது எங்கெல்லாம் இருக்குன்னா யூஎஸ்ஏ, கனடா அண்ட் ஜெர்மனி, எம்எஸ் ரோபோட்டிக்ஸ் ஜப்பான் அண்ட் யூகே, எம்எஸ் மிஷின் லேர்னிங் யூஎஸ்ஏ, எம்எஸ்ஏ கம்ப்யூட்டர் விஷன். ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு, என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்ராட்ல, இந்த கோர்சஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூவா அந்த அப்ராட்ல பாக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 4 கோர்சஸ் தான் வந்து ஹைலைட்டடான கோர்சஸ் அப்ராட்ல. நெக்ஸ்ட் ஒய் ஸ்டடி, யார் எதுக்காக ஏஐ படிக்கணும் நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஹை சேலரி பேக்கேஜ், ஃபியூச்சர் டெக்னாலஜி, நோ ஜாப் லாஸ். ஸோ ஜாப் வந்து கண்டிப்பா போவாது. நீ ஏஐ கத்துக்கிட்டு வீட்லயே உட்காந்து ஒர்க் பண்ணலாம், லைக் ஃப்ரீலான்சிங்கா. லைக் ஃபிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லவ் கோடிங், மேத்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஸோ இது இந்த ஏஐ இன்ஃபர்மேஷன் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு யார் சூட்டபிளா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கோடிங் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, மேத்ஸ் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹை டிமாண்ட் இன் அப்ராட் அண்ட் இந்தியா. ஸோ இந்தியாலயும் அப்ராட்லயும் ஹை டிமாண்ட் இருக்கும். அப் டு 2026 to 2040 வரைக்கும் கண்டிப்பா டிமாண்ட் ஜாஸ்தியாவே இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட், என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு. நெக்ஸ்ட் டாப் கெரியர் ரோல்ஸ், என்ன மாதிரியான ரோல்ஸ். ஸோ இப்போ சேலரி இந்தியா அப்ராட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு எவ்வளோ பேசிக் சேலரி வருதுன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து என்ன மாதிரினா ஃப்ரெஷர்ஸ்க்கு 6 lakhs to 20 lakh per annum வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா 20 lakhs to 70 lakh per annum வரும், இது இந்தியால. நெக்ஸ்ட் அப்ராட்ல பாத்தீங்கன்னா டாலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா ஸ்டார்டிங் $30 to $70 வரைக்கும் வரும். அதே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்னா $40 per annum to 1,50,000 lakhs per annum வரைக்கும் earn பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹூ சூஸ், யார் எது சூஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா அதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். கோடிங்ல, மேத்ஸ்ல, லாஜிக்கல் திங்கிங் இருக்கவங்க வந்து இதை வந்து சூஸ் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ரோபோட்டிக்ஸ், அல்காரிதம், ப்ராப்ளம் சால்விங், அல்காரிதம், டெக், இனோவேஷன், இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களுக்கு எடுத்து இதை படிக்கலாம்னு சொல்றாங்க. ஏ இஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ குட் கோடிங் அண்ட் அல்காரிதம். ஸோ ஏ வந்து பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்டான திங். எதுல பாத்தீங்கன்னா லைக் கோடிங், மேத்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் அல்காரிதம், இதுல எல்லாம் வந்து ஏ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெஸ்டா இல்ல டேட்டா சயின்ஸ் வந்து பெஸ்டா அப்படின்ட்டு ஸோ அதுக்கான டிஃபரன்ஸை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதுல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் சரி டேட்டா சயின்ஸ்லயும் சரி என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மேக் மிஷின் திங்க் அண்ட் லேர்ன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மிஷின்ஸ் வந்து அதுவே தானா திங்க் பண்ணும், லேர்ன் பண்ணும்னு சொல்றாங்க. டேட்டா சயின்ஸ்ல பார்த்தா அதை அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து சால்வ் பண்ணி தான் பிசினஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு தரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும், ரெண்டுத்துலயும் டேட்டா சயின்ஸும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், இது மூணுத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். டேட்டா சயின்ஸ்ல வந்து டேட்டா கிளீனிங், அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன், இதுல எல்லாம் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்ன கோர் சப்ஜெக்ட்ஸ், என்ன மாதிரினா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ரெண்டுத்துலயும் பார்த்தா மிஷின் லேர்னிங், டெவலப்பிங் லேர்னிங், என்எல்பி, சிவி அண்ட் ரோபோட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். டேட்டா சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிக் டேட்டா அண்ட் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து டேட்டா சயின்ஸ்ல இருக்க கோர் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹைலி ரெக்வயர்டு.
ஸோ ப்ரோக்ராமிங்ல வந்து ரொம்ப அதுல வந்து நல்லா ஸ்கில்டு வந்து நல்லா இருக்கணும், சர்டிபிகேஷன் நல்லா இருக்கணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருக்கவங்களுக்கு டேட்டா சயின்ஸ்ல ரெக்வைர்ட் பட் மாடரேட், லைக் அப் அண்ட் டவுன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து அது வந்து ரெக்வைர்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேத், ஹெவி அல்காரிதம், லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ மேத்ஸ்ல வந்து ரெண்டுத்துலயும் வேணுமா அப்படின்னு பார்த்தா இதுல வந்து ரொம்ப அதிகமா தேவை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல அல்காரிதம், ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பட் டேட்டா சயின்ஸ்ல வந்து மாடரேட், லைக் பேசிக்கா தெரிஞ்சிருந்தா போதும். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபோக்கஸ்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜாப்ஸ், என்னெல்லாம் முக்கியமான ஜாப்ஸ்ன்னு பார்த்தா ஏஐ இன்ஜினியர் அண்ட் எம்எல் இன்ஜினியர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் எம்எல் இன்ஜினியரிங் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. டேட்டா சயின்ஸ் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன், சாட் பாக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். இதுல வந்து பேங்கிங், பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங். டிஃபிகல்ட்டி, ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டின்னு பார்த்தா மோர் டெக்னிக்கலா வந்து அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐடியாஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து நிறைய இருக்கு. அண்ட் காம்ப்ளெக்ஸ், இப்போ நம்ம சாட்ஜிப்ல ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அது டக்குன்னு தரணும், அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து லேர்ன் பண்ணி வச்சிருந்தாதான் நம்மளுக்கு வந்து உடனே நம்மளுக்கு அந்த ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் டேட்டா சயின்ஸ்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியா கம்பேர் டு ஏஐ கம்பேர் பண்ணும்போது டேட்டா சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சேலரி ஸ்லைட்லி ஹையர், ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப கம்மியாகவும் இல்லாம ஒரு நல்ல ஹையர் சேலரி பேக்கேஜ் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் இதுல டேட்டா சயின்ஸ்ல பார்த்தா வெரி ஹை பட் லெஸ் தென் ஏஐ. நல்ல சேலரி, பட் வந்து ஏஐ கம்பேர் பண்ணும்போது டேட்டா சயின்ஸ்ல இருக்கும்போது சேலரி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஏஐக்கும் டேட்டா சயின்ஸ்க்கு என்ன டிஃபரெண்ட்டை பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் டேட்டா சயின்ஸை பத்தி தான் போட போறேன். ஸோ இப்போ நம்ம இது டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம், அதுல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஸோ டேட்டா சயின்ஸ்ல எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அது வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.